இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்ப்போம். டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை எந்த நிறுவனம் வந்து டிசைனிங் மற்றும் கட்டுமான பணிகளை வந்து மேற்கொண்டது அப்படின்றது கொஷினு. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. புதிய பாராளுமன்றத்தை ஹெச்சிசிபி டிசைனிங் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் வந்து வடிவமைக்குது. இதோடைய பிரதான ஆர்கிடெக்ட் வந்து பிமல் பட்டேல் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பாராளுமன்ற கட்டிடத்தின் மேற்கொண்ட நிறுவனம் பார்த்திங்கன்னா டாடா ப்ராஜெக்ட் லிமிடெடு. பழைய பாராளுமன்றத்தை விட புதிய பாராளுமன்றத்துடைய பரப்பளவு வந்து குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து எது ஆன்சருன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறீங்க? ஏவா, இல்லை பியா, இல்லை சியா, இல்லை டியா? அதாவது 1 மற்றும் 2 மட்டுமா, 1, 2 மற்றும் 3 மட்டுமா, 2 மற்றும் 4 மட்டுமா, 1, 2, 3 மற்றும் 4? இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி. இந்தியாவுடைய புதிய பாராளுமன்றத்தை வந்து எந்த நிறுவனம் வந்து வடிவமைக்குது? ஹெச்சிசிபி பிரைவேட் லிமிடெட் வந்து வடிவமைக்குது. இதோடைய ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா பிமல் பட்டேல். பிமல் பட்டேல் தான் வந்து இதோடைய ஆர்கிடெக்டு. எந்த நிறுவனம் வந்து கட்டுமானத்தை தொடங்குதுன்னா டாடா நிறுவனம் வந்து டாடா ப்ராஜெக்ட் லிமிடெட் வந்து இதோடைய கட்டுமான பணிகளை வந்து மேற்கொள்ளுது. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, 1, 2 மற்றும் 3 மட்டும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.